கடலூரில் பள்ளி வேன் மீது ரயில் மோதி 3 மாணவர்கள் உயிரிழந்த நிலையில் கோர விபத்து குறித்து தனியார் பள்ளிகளுக்கான இயக்குனர் குப்புசாமி தந்தி டிவிக்கு அளித்த பேட்டியை பார்க்கலாம். கடலூரில் நடந்த பள்ளி வேன் விபத்தில் பள்ளி வேனில் கட்டாயமாக ஒரு உதவியாளர் இருக்க வேண்டும் என்று வற்புறுத்தி சுற்றறிக்கை அனுப்பி பல முறைகளை தெரிவித்தும் கூட அந்த பள்ளியில் வாகன உதவியாளர் இல்லாதது ஒரு பெரிய குறைபாடு. வாகன உதவியாளர் இருந்திருந்தால் ஒருவேளை இந்த விபத்து தவிர்க்கப்பட்டிருக்கலாம். இது போன்ற குறைபாடுகளை செய்யும் பள்ளிகள் நிச்சயமாக கடும் சட்ட நடவடிக்கை மட்டுமில்லாமல் துறை நடவடிக்கைக்கும் கட்டாயமாக உட்படுத்தப்படுவார்கள். இதன் தீவிரத்தன்மையை உணர்ந்து எல்லா பள்ளி முதல்வர்களும் குழந்தைகளின் உயிருக்கு அவர்கள்தான் பொறுப்பு என்பதை உணர்ந்து சரியாக செயல்பட வேண்டும், கடமையை உணர்ந்து செயல்பட வேண்டும். ஒருவேளை அவர்கள் தம்முடைய கடமையிலிருந்து பிசகினால் தவறினால் கட்டாயமாக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை நான் மீண்டும் மீண்டும் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். பொறுப்பற்ற வகையில் இந்த மாதிரி ஏதோ நடந்தால் நிச்சயமாக கடும் நடவடிக்கை எடுக்க பரிந்துரைக்கப்படும். இப்போ நம்ம அந்த பஸ்ஸு வேனுக்குள்ளே சிசிடிவி கேமராலாம் ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். அதையும் யாரும் சரியாக ஃபாலோ பண்ணுறதில்ல. இந்த இன்சிடெண்ட்டில் அந்த ஸ்கூலுக்கு ஏதாவது நோட்டீஸ் அனுப்பி நம்ம விளக்கம் கேட்போமா? இதே மாதிரி தான் சார். உண்மையில் அந்த ஸ்கூலுக்கு நம்ம நோட்டீஸ் கொடுக்க சொல்லியிருக்கோம். பள்ளியில் ஜிபிஎஸ் கருவி பொருத்தணும், சிசிடிவி வைக்கணும், ஆர்டிஓ மூலமாகவும் அவ்வப்போது சோதனைகள் செய்கிறோம். அதையும் மீறி பள்ளி நிர்வாகங்கள் இந்த மாதிரி பொறுப்பற்ற வகையில் அல்லது தனியாருக்கு பள்ளி வாகனங்களை கொடுத்துட்டு அவர்களே ஆப்ரேட் பண்ண சொல்கிறது, இந்த மாதிரி நேரங்களில் தான் இந்த மாதிரி நடக்குது. அதனால் மீண்டும் மீண்டும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அல்லது இந்த செய்தியின் மூலமாக நான் பள்ளி முதல்வர்களுக்கும் தலைமை ஆசிரியர்களுக்கும் பள்ளி நிர்வாகத்தினருக்கும் தெரிவிக்க விரும்புவது, பள்ளி குழந்தைகளின் உயிரில் எந்த சமரசத்தையும் ஏற்க முடியாது. பள்ளி குழந்தைகளின் பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்பதை நீங்கள் உணர்ந்து செயல்பட வேண்டும். அந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனில் ஸ்பெசிஃபிக்காக என்னென்ன அதெல்லாம் முக்கியம்? நம்ம ஸ்பெசிஃபிக்காக என்னென்ன பண்ணியிருக்கோம்னா, பள்ளியில் அனுமதிக்கப்பட்ட எண்ணிக்கைக்கு மேலே மாணவர்களை ஏற்றக்கூடாது. பள்ளியில் டிரைவர் கட்டாயமாக அவர் கண் பார்வை சரிபட்டுருக்கணும், உடல் நலன் சோதனை செய்திருக்கணும், லைசன்ஸ் கரெக்டாக வச்சுருக்கணும், அவருடைய வண்டி ஓட்டும் திறனை உங்களுக்கு பள்ளி முதல்வர்களுக்கு நம்பகமான இருக்கணும். பள்ளி உதவியாளரும் வேன் உதவியாளரும் வேனில் கட்டாயமாக இருக்கணும். வேனில் பயணிக்கிற குழந்தைகள் பெரும்பான்மையான எண்ணிக்கையில் பெண் குழந்தைகள் இருந்தால் வாகன உதவியாளர் கட்டாயமாக பெண்ணாக தான் இருக்கணும்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதே மாதிரி வேன் இயக்குநர்களுக்கும் கூட அவசரமாக போகிறது, வேகமாக ஓட்டுறது, ஸ்பீட் லிமிட்டை தாண்டி ஓட்டுறது, இந்த மாதிரி இருந்தால் புகார் அளிக்கணும். புகார் என்ன வண்டியிலேயே நீங்கள் எழுதி வைக்கணும்னு சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி நிறைய வண்டியில் வச்சுருக்காங்க. இந்த விபத்து எப்படி நடந்தது என்பது எல்லாருக்குமே டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இருந்தாலும் கூட விசாரணை முழு அளவில் நடந்துக்கிட்டு இருக்கு. விசாரணைக்கு பிறகு என்ன நடவடிக்கை, கூடுதலாக நம்ம ஏதோ சுற்றறிக்கை விவரங்கள் அறிவுரைகள் தரணும்னு சொன்னாலும் கட்டாயமாக நம்ம தருவோம். அதே சமயம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நான் சொல்ல விரும்புகிறது, உண்மையிலேயே பள்ளி குழந்தைகளின் பாதுகாப்பில் எந்த சமரசமும் துறை செய்து கொள்ளாது. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கணபதியே வருவாய் தினமும் காலை 7 மணிக்கு காண தவறாதீர்கள். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.